எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்குற மிஷின் வந்து பெடல் சீலிங் மிஷின் வித் நியூமேட்டிக் ஆப்பரேட்டிங் கண்ட்ரோலர். அதுல நைட்ரோஜன் ஃபில்லிங் பண்ற பர்போஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். இது இந்தியன் மேக் மிஷின். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் நாங்க பண்ணி தருவோம். வேணுன்ற போது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம். இந்தியன் மேக் மிஷின் இது. இது வந்து 30 கேஜி 50 கேஜி பேக் நைட்ரோஜன் ஃபில் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதுல வந்து சீலிங் லென்த் வந்து 20 இன்ச்சு, அப்புறமா சீலிங் விட்த் வந்து அகலம் வந்து 5 mm வரும், 5 mm வரும் இதுல. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு டைமர். இந்த டைமர் செட்டிங்லாம் உங்களுக்கு எல்லா செட்டிங்குமே வரும். சீலிங், அப்புறமா திருப்பி என்னது ஃபில்லிங் கெப்பாசிட்டி, ஃபில்லிங் டைமரு, அப்புறம் கூலிங்கு, சீலிங்கு எல்லாமே இதுல தான் வரும். ஸோ இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச். அப்புறமா இது வந்து ஹீட்டர். அப்புறமா இங்க வந்து கண்ட்ரோல் இருக்குது பாருங்க. ஸோ இங்க வந்து கண்ட்ரோல் இருக்குது. ரெகுலேட்டர், இன்புட் ரெகுலேட்டர் இது ஏறுது. அதே மாதிரி இது வந்து நைட்ரோஜன் ரெகுலேட்டர் இன்புட் இது. ஸோ இதுல நீங்க ப்ரெஷரை செட் பண்ணிக்க முடியும். அதிகம் படுத்திக்க முடியும், கம்மியும் படுத்திக்க முடியும். இப்போ நாம இதோட ஒர்க்கிங் வீடியோ பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இது ஆன் ஆஃப் ஆன் ஆனோடனே உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆயிடும். இது வந்து ஹீட்டர் இது. இப்போ சப்போஸ் நீங்க ஹீட்டர் வந்து நீங்க இதை ஆன் பண்ணனா லைட் எரியாது. இது ஆன் இது. சப்போஸ் நீங்க ஹீட்டர் ஆன் பண்ணாம நீங்க சீலிங் பண்ணீங்கன்னா, ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் எல்லாம் ஆகும். பட் இந்த சீலிங் வந்து ஹீட் ஆகாது. ஸோ சீல் ஆகாது கவர். ஸோ என்ன பர்பஸ் கொடுத்துருக்குன்னா, ஒரு டைம் நீங்க ஏர் ஃபில் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை ஆன் பண்ண மறந்துட்டீங்கன்னா, அப்போ நீங்க இதை ஆன் பண்ணா பவுச் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்புறம் சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம இதை கொடுத்துக்கிறோம். ஸோ நீங்க இதை ஆன் பண்ணாதான் சிஸ்டம் ஆன் ஆகும் உள்ள ஹீட்டருக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் சிஸ்டம் கண்ட்ரோல்லாம் பைபாஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதில். ஸோ இதை ஆன் பண்ணாதான் ஹீட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பஸர் சவுண்ட். உங்களுக்கு ஹீட்டிங் ஆகும்போது பஸர் சவுண்டு கேட்கும். ஸோ இதில் செட்டிங் என்னன்னா, ரிலே 1, ரிலே 2, ரிலே 3, ரிலே 4 அப்படின்னு இருக்குது. இப்போ ரிலே 1 ஆப்ரேஷன் வந்து இந்த சீலிங் ஜா வருது பார்த்தீங்களா, அதோட ஆப்ரேஷன். இந்த சீலிங் நியூமேட்டிக் ஆப்ரேஷன் வந்து டைட்டாக பிடிக்கிறது. 3 செகண்ட் செட் பண்ணிக்கிறோம். இது நாங்கள் 3 செகண்ட் செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலே 2. ரிலே 2ல வந்து நம்ம இப்போ பெரிய போச்சுக்கு ஒரு 2.60 அப்படி செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திருப்பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிலே 3 வரும். ரிலே 3ல இப்போ நாம 2 செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. கூலிங் டைம் இது. இது கூலிங் டைம் 6.69 அது அப்படியே இருக்கட்டும். செட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் ஆயிடும். இப்போ நாம சீலிங் செக் பண்ணி பார்க்கலாம் பேக்ல. இப்போ பாருங்க, இந்த போச்சு கஸ்டம் கொடுத்துருது. இந்த போச்சை நம்ம இப்போ இதுல ஏர் ஃபில் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த கேப் பாத்தீங்கன்னா, நாசில் கேப்ல நீங்க இதை விட்டு இப்படி இது பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபுல் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன், அங்க பாருங்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏர் ஃபில் ஆகும் பாருங்க. ஆச்சா? இப்போ பாருங்க சீலிங் ஆச்சு. இப்போ கூலிங் டைம் ஆகும். இந்த பாருங்க கூலிங் டைம் 6 இருக்குது. 6 ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிவர் ஓப்பன் ஆயிடும். லிவர் ஓப்பன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க தெரியுதா? சீலிங் வந்து 20 இன்ச் வரும் உங்களுக்கு. சீலிங் விட்த் வந்து 5 mm சீலிங் விட்த். பாருங்க இப்போ பாருங்க ஏர் ஃபில் ஆகிக்குது. எல்லா இடத்துலயும் சீல் ஆயிருக்குது. பாருங்க இது உங்களுக்கு 4 லேயர் ஃபோல்டிங் வரும் உங்களுக்கு உள்ள. ஸோ பேக்கா பெரிய பேக்குன்றனால 20 கேஜி 30 கேஜி வெயிட் போடுறாங்க இது உள்ள. ஸோ அதுக்கு இங்கேயும் சீல் ஆகிக்குது பாருங்க. சீலிங் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்கா வந்துருக்கும். அதில் பாருங்க எங்கேயும் லீக்கேஜ் வராது. பாருங்க பாருங்க பக்கா இருக்கும். பாருங்க தெரியுதா? பாருங்க ஏர் எப்படி நான் எவ்வளோ வச்சாலும் ஏர் உங்களுக்கு வெளில வராது. பாருங்க ஏர் வெளில வராது. பாருங்க இப்போ நம்ம சின்ன போச்சுல உங்களுக்கு அது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? பாருங்க இப்போ அரிசி நம்ம போடுறதில்ல, போட்டு இந்த சின்ன போச்சுக்கு செட் பண்ணலாம். பாருங்க இதை செட்டிங் வந்து இப்போ நம்ம எதை மாற்ற போறோம்னா, ரிலே 2க்கு போயிட்டு இங்கே ஃபில்லிங் டைம் பார்த்தீங்களா, இதை நாம கம்மி பண்ண போறோம். பாருங்க கம்மி பண்ணிட்டோம். இது நாம ஒரு 30 வைக்கலாம். சரி, அதே மாதிரி சீலிங் டைம் வந்து ரிலே 3க்கு போனோம்.
ரிலே 3ல வந்து 2க்கு பார்த்தீங்களா சீலிங் டைமு. அத நாம ஒரு 90 பண்ணலாம். 90 பண்ணி இந்த 2வ 0 பண்ணிடலாம். பாருங்க பண்ணிட்டு என்டர் குடுத்துருங்க. இப்ப என்டர் ஆயி போச்சு. இப்போ நாம இந்த போச்சுக்கு பண்ணலாம். பாருங்க. இந்த கேப்ல குடுத்துட்டு பாருங்க இந்த கேப்ல குடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க ஃபுட் ஸ்விட்ச் பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு சீலிங் ஆகும். இப்ப பாருங்க ஏர் ஃபில் ஆகும். பாருங்க அங்க சீலிங் ஆச்சு. இப்போ வேக்யூம் இது கூலிங் டைம் இதாவது. கூலிங் டைம் ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் ஆயிடும். கூலிங் டைம் முடிஞ்சிச்சு. இப்ப பாருங்க. பாருங்க சீலிங் அகலம் பாருங்க. 5 mm. பாருங்க. இப்ப நான் தட்டுறேன் பாருங்களேன். இது ஏர் எவ்வளோ இருக்குதுன்னா, நான் தட்டுன உடனே கீழ இருக்கிறது மேல அதிருது. தெரியுதா? பாருங்க. தெரியுதா? இது எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்க எந்த பக்கம் போனாலும் சரி அந்த ஏர் பாருங்க. தெரியுதா? பாருங்க இப்ப நான் சென்ட்ரல் இது பண்ணா கூட சரி. பாருங்க. பாருங்க. தெரியுதா? இப்ப நான் தட்டுறேன் பாருங்க. பவுன்ஸ் ஆகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க. சவுண்ட் கேக்குதா? இப்போ நம்ம இந்த மிஷின்ல வந்து வெறும் சீலிங்கும் பண்ண முடியும். இப்போ நான் செட்டிங் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிங் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. செட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிலே வரும். இந்த ரிலேவை 0 பண்ணிடுங்க. அப்புறமா இங்க ரிலே 2 இருக்குது. இது வந்து ஏர் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்றது. இதையும் 0 பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஏர் இது ஃபில் தேவையில்ல. 0 பண்ணிட்டு செட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். பாருங்க. இப்போ வெறும் சீலிங் ஆக போகுது. ஜஸ்ட் இங்க பாருங்க அந்த ஃபுட் சுவிட்சை பிரஸ் பண்ணா போதும். சீலிங் ஆச்சு. கூலிங் டைம் ஆகும். கூலிங் டைம் ஆனோன்னா ரிலீஸ் ஆயிடும். பாருங்க 5 mm சீலிங் கொடுத்து வரும் உங்களுக்கு. பாருங்க தெரியுதா? இப்போ சீலிங் இங்க இருக்குது. இதை தாண்டி தண்ணி வராது. சோ இது சீலிங்காவும் யூஸ் பண்ண முடியும். பாருங்க. பாருங்க சீலிங் ஆனதும் ஃபினிஷிங் பக்கா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.